welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சென்டென்ஸ் மேக் பண்றது பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப பாருங்க போர்டுல ஒரு சின்ன பேராகிராஃப் கொடுத்திருக்கேன். இது என்னன்னா yesterday routine. ஓகே, அந்த முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசுறோம். yesterday routine. ஓகே, நேற்று நான் காலை 5 மணிக்கு விழித்தேன். பிறகு நான் 10 நிமிஷம் என் படுக்கையில இருந்து விட்டு நம்ம எழுந்திருச்சதும் கொஞ்ச நேரம் இருந்து படுத்துட்டு தான் அதுக்கு அடுத்து என்ன காலை 5:15 மணி அளவில் எழுந்தேன். ஓகே, அடுத்து அதன் பிறகு நான் பல் துலக்கி ஒரு கிளாஸ் வெந்நீரை குடித்தேன். ஓகே, பிறகு நான் காலை உணவு மற்றும் மதிய உணவு தயார் செய்தேன். அடுத்து நான் என் படுக்கறைக்கு சென்று என் மகனை எழுப்பினேன். அடுத்த பிறகு அவன் பல் துலக்கி குளித்தான். அதன் பிறகு அவன் தனது காலை உணவை சாப்பிட்டான். பிறகு நான் அவனை பள்ளிக்கு தயார்படுத்தினேன். ஓகே, இப்படி ஒரு சின்ன பேராகிராஃப் தான் கொடுத்திருக்க, தமிழ்ல இருக்கு. இதை எப்படி இங்கிலீஷ்ல நம்ம சென்டென்ஸ் மேக் பண்றது அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாருங்க, ஒவ்வொரு தமிழ் சென்டென்ஸுக்கும் நான் ஒவ்வொன்னா தனித்தனியா கொடுத்திருக்கேன். தனித்தனி இந்த சென்டென்ஸுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் அமைக்கிறது பத்தி தான் பாக்குறோம். இப்ப அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, நேற்று நான் காலை 5 மணிக்கு விழித்தேன். இப்போ எஸ்டர்டே ரொட்டீன் எது ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது? நம்ம காலையில எப்போ எழுந்திருக்கோமோ அது ரெண்டு தான் ஸ்டார்ட் ஆகும். காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து நைட் என்ன தூங்குறது வரைக்கும் உள்ளதுதான் அந்த எஸ்டர்டே ரொட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நான் இப்போ என்னது காலையில என்னெல்லாம் பண்ணுவோம் அந்த விஷயத்த மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நேற்று நான் காலை 5 மணிக்கு விழித்தேன். அப்போ நேற்று அப்படின்னா எஸ்டர்டே. எஸ்டர்டே. அடுத்து இது லாஸ்ட் எழுதினாலும் ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் எழுதினாலும் ஒண்ணும் இல்ல. ஓகே, எஸ்டர்டே அது அப்படி இருக்கட்டும். அடுத்து நான் காலை 5 மணிக்கு விழித்தேன். இல்ல யார பத்தி பேசுற? என்ன பத்தி பேசுற? நான். அப்போ யார பத்தி பேசுறீங்களோ அதுதான் சப்ஜெக்ட். அது ஐ ஃபர்ஸ்ட் வரணும். அடுத்து இல்ல என்ன செயல் நடக்குது? நான் காலை 5 மணிக்கு விழித்தேன், எழுந்திருக்க செயல் நடக்குது. ஓகே, அப்போ இதுதான் என்னது வெர்ப். ஒரு சென்டென்ஸ்ல என்ன செயல் நடக்குதோ, ஓகே, நம்ம செய்யக்கூடிய விஷயத்துல என்ன செயல் நடக்குதோ அதுதான் வெர்ப். இதுல நான் காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சேன்னு சொல்றேன். அந்த எழுந்திருக்கிறதா என்னது செயல், அதுதான் சப்ஜெக்டுக்கு அடுத்து வரும். ஐ விழித்தேன், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? இப்ப பாருங்க, விழிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல கெட் அப் இல்லனா வேக் அப். ஓகே, இல்ல சாரி வேக் அப். இப்போ இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, வேக் அப் அப்படின்னா நம்ம பெட்லயே படுத்திருந்துட்டு நம்ம கண் முழிச்சு இப்படி படுத்திருக்கோம்ல, அதுதான் என்னது வேக் அப். நம்ம பெட்டை விட்டு எழுந்திருக்காது, பெட்லயே நம்ம கண் முழிச்சு அப்படி படுத்திருக்கிறது. கெட் அப்னா பெட்டை விட்டு எழுந்திருக்கிறது. ஓகே, அந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம இந்த ரெண்டுல எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு இதுதான் யூஸ் பண்ணணும், இதுதான் யூஸ் பண்ணணும் எதுவுமே கிடையாது. அந்த எழுந்திருக்கிறதுக்கு எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னா பிரசன்ட்ல நம்ம பேசுறது. நான் எழுந்திருக்கேன். அப்போ டெய்லி ரொட்டீன் இத பத்தி பேசும்போதோ நம்ம இதை யூஸ் பண்ணலாம், வேக் அப் இல்லனா கெட் அப். ஓகே, டெய்லி ரொட்டீன். அது இது பிரசன்ட்ல நம்ம பேசுறோம் அப்படின்னா கூட இந்த வேக் அப் இல்லனா கெட் அப் யூஸ் பண்ணலாம். இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது, நம்ம நேற்று பத்தி பேசுறோம். அப்ப அது என்னது ஆல்ரெடி முடிஞ்சது. அப்போ இதோட பாஸ்ட் பத்தி தான் பேசணும். அப்போ கெட் அப்போட பாஸ்ட் என்னது? got up. ஓகே, got ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல wake upக்கு woke up இல்ல WAKE வரும். WOKE பாஸ்ட்க்கு WOKE woke up. ஓகே, அப்போ yesterday I woke up. இந்த ரெண்டுல எது எழுதினாலும் ஒண்ணும் இல்ல. ஓகே, நான் விழித்தேன் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கு I woke up. அடுத்து எத்தனை மணிக்கு? காலை 5 மணிக்கு. அப்போ என்னது கரெக்டா 5 மணிக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாக்டா ஒரு டைம் நம்ம சொல்லும் போது அட் யூஸ் பண்ணணும். அட் 5 AM. ஓகே, காலை 5 AM. ஓகே, yesterday I woke up at 5 AM. ஓகே, அடுத்து பாருங்க,
பிறகு நான் என்ன பண்ணேன், நான் 10 நிமிஷம் என் படுக்கையில இருந்து விட்டு 10 நிமிஷம் என் படுக்கையில இருந்து விட்டுன்னா நம்ம இருக்கிறது கிடையாது. நம்ம முழிச்சாலும் நம்ம கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் அப்படி படுத்திருப்போமா, அந்த படுத்திருக்கிறது அதுதான் மென்ஷன் பண்ணிருக்கேன். என் படுக்கையில இருந்து விட்டு அடுத்து நான் கிட்டத்தட்ட அந்த 5:15 மணி அளவில், கரெக்டா 5:15க்கு எழுச்சேன்னு சொல்லல, அந்த 5:15 மணி அளவில், அந்த கிட்டத்தட்ட அது 5:16 இருக்கலாம், 5:18 இருக்கலாம், அப்படி அந்த கிட்டத்தட்ட அந்த டைம்ல எழுந்தேன். ஓகே, அப்போ இது எப்படி எழுதணும், பிறகு அப்படின்னா இது 2 சென்டென்ஸா இருக்கு பாருங்க. நம்ம இந்த 2 சென்டென்ஸையும் எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. நான் 10 நிமிஷம் என் படுக்கையில் இருந்து விட்டு, இதுவரை ஒரு சென்டென்ஸ். ஓகே, இருந்து விட்டு அடுத்து காலை 5:15 மணி அளவில் எழுந்தேன், இது அடுத்த சென்டென்ஸ். ஓகே, அப்ப இந்த ரெண்டையுமே ஒரே சென்டென்ஸா நம்ம எழுத போறோம். இது நல்ல கவனிங்க. பிறகு அப்படின்னா தென், அடுத்து நான் 10 நிமிடம் என் படுக்கையில் இருந்து விட்டு, இவ்வளவு மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் கவனிங்க. இருந்து விட்டு நான் இருந்தேன், என் படுக்கையில நான் இருந்தேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் 10 நிமிஷம் என் படுக்கையில இருந்தேன்னா நான், ஐ. ஓகே, ஐ. அடுத்து என்ன வரணும், வெர்ப். அடுத்து செயல், நம்ம செய்யக்கூடிய செயல் என்னது, 10 நிமிஷம் என் படுக்கையில படுத்திருக்கிறது. ஓகே, அதுதான் படுக்கையில படுத்திருக்கிறது. அப்போ படுக்கையில படுத்திருக்கிறதுக்கு stayed in my bed, என் படுக்கை, என் படுக்கைனா my bed. ஓகே, இன் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம அந்த படுக்கை பெட்டுக்குள்ளாடி தானே நம்ம படுத்திருக்கோம், அந்த ஒண்ணுக்கு உள்ளாடி அப்படின்னு சொல்லும் போது அதை இன் யூஸ் பண்ணும். அப்போ I stayed in my bed, நான் என் படுக்கையில படுத்திருக்கேன். எவ்வளவு நிமிஷம், 10 நிமிஷம். ஓகே, இப்படி நம்ம ஒரு விஷயத்தை இத்தனை நிமிஷம் பண்றோம்னு நமக்கு தெரியுதுன்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும்னா for 10 minutes. இப்ப பாருங்க, நான் 20 நிமிஷமா விளையாடிட்டு இருக்கேன், அரை மணிக்கூரா நான் படம் பார்த்துட்டு இருக்கேன், அதே போல 5 வருஷமா இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் 8 வருஷமா இங்க சென்னையில தான் இருக்கேன். இப்படி நமக்கு இத்தனை வருஷம் நான் இங்க இருக்கேன், இத்தனை மாசம் நான் இங்க வேலை பாக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாச கணக்கு நமக்கு தெரியுது, இல்ல வருஷ கணக்கு நமக்கு தெரியுது அப்படின்னா அதுல ஃபார் யூஸ் பண்ணணும். ஓகே, எனக்கு 10 நிமிஷம் நான் படுத்திருக்கேன்னு நமக்கு சொல்ல முடியுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி for 10 minutes. அதான் அது ஒரு சென்டென்ஸ் அப்படி இருக்கட்டு. அடுத்து என்னது, அடுத்தது எழுதுக்கு முன்னாடி and, அடுத்து காலை 5:15 மணி அளவில் எழுந்தேன். ஓகே, அப்போ அந்த கரெக்டா அந்த 5:15க்கு தான் எழுச்சேன்னு சொல்லல, அந்த 15 மணி அளவில், கிட்டத்தட்ட முன்ன பின்ன அப்படி ஆகும். ஓகே, அந்த டைம் சொல்லணும்னா எப்படி, எழுந்தேன் ஃபர்ஸ்ட் என்ன வரணும், சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட் நான் ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன், அடுத்த and போட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம அந்த சப்ஜெக்ட் எழுதக்கூடாது, ஐ எழுதக்கூடாது. அடுத்து என்னது, வெர்ப், நம்ம செய்யக்கூடிய செயல். இல்ல பாருங்க, காலை 5 மணி அளவில் எழுந்தேன், எழுந்திருக்கிறது. இதுல நீங்க கெட் அப், சாரி, இது எழுந்தேன் அப்படின்னா பாஸ்ட் பத்தி பேசுறோம். பாஸ்ட் பத்தி பேசும்போது இல்ல காட் அப் இல்லனா woke up, இந்த ரெண்டுல ஒண்ணுதான் வரணும். ஓகே, எழுந்தேன், நான் எழுந்திருக்கேன் அப்படின்னா கெட் அப் இல்லனா wake up. இது எழுந்தேன் பாஸ்ட், அப்போ காட் அப் இல்லனா woke up. ஓகே, அப்ப நான் காட் அப், அடுத்து காலை 5:15 மணி அளவில். ஓகே, மணி அளவில் அப்படின்னா அரவுண்ட். அரவுண்ட் எதுக்கு போடுறோம்னா அந்த டைம் கரெக்டா எக்ஸாக்டா 5ன்னு சொல்லல, கிட்டத்தட்ட அந்த டைம் ஆகும். இப்ப 5:15, 18, 5:19 இல்ல அதுக்கு முன்னாடி ஆகலாம், அப்படி அந்த கிட்டத்தட்ட ஆகும்ல, அந்த டைம் மென்ஷன் பண்ணும்போது அரவுண்ட் 5:15 AM. Okay, then I stayed in my bed for 10 minutes and got up around 5:15 AM. Okay, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அதன் பிறகு நான் என்ன பண்றேன், நான் பல் துலக்கி நான் பிரஷ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் வெந்நீரை குடித்தேன். ஓகே, ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டா நம்ம பிரிச்சு பேசியிருக்கோம். நான் பிரஷ் பண்ணிருக்கேன், அடுத்து ஒரு கிளாஸ் வெந்நீரை குடிக்கிறேன்.
குடித்தேன். ஓகே, அப்போ அதன் பிறகு இது வந்து என்னது, அதோட கனெக்டிங் வேர்ட். ஓகே, அடுத்து நான் பல் துலக்கினேன். ஓகே, நான் பிரஷ் பண்ணினேன். இது ஒரு சென்டென்ஸ். அடுத்து ஒரு கிளாஸ் வெந்நீரை குடித்தேன். இது அடுத்த சென்டென்ஸ். ஓகே, இந்த ரெண்டையுமே நான் தனித்தனியா எழுதி பார்ப்போம். அதன் பிறகு அப்படின்னா ஆஃப்டர் தட். ஓகே, அடுத்து பாருங்க, நான் பல் துலக்கினேன். ஓகே, நான் பல் துலக்கி அப்படின்னா நான் பல் துலக்கினேன். ஓகே, அது பாஸ்ட் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. அப்போ நான் யார பத்தி பேசுறேன், என்ன பத்தி, ஐ. ஓகே, அடுத்து நான் பல் துலக்கினேன், என்ன செயல் நடக்கு, பிரஷ் பண்ணக்கூடிய செயல், பல் துலக்கினேன். அப்போ துலக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல பிரஷ். இது துலக்கினேன் நம்ம பாஸ்ட் பத்தி பேசுறோம். அப்போ பிரஷ்ட். ஓகே, அடுத்து பல், மை டீத். ஓகே, ஐ என்ன பத்தி பாஸ்ட்னால மை டீத் போட்டிருக்க. ஓகே, ஐ பிரஷ்ட் மை டீத். ஓகே, நான் என்னுடைய பற்களை துலக்கினேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அதுக்கு முன்னாடி and, அடுத்து ஒரு கிளாஸ் வெந்நீரை குடித்தேன். அடுத்து and அடுத்து என்னது வரணும், இல்ல என்ன செயல் நடக்குது, ஒரு கிளாஸ் வெந்நீரை குடிக்கிற செயல் நடக்கு. ஓகே, குடிக்கிற செயல். அப்போ லாஸ்ட் என்ன இருக்கு, குடித்தேன். அந்த குடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ட்ரிங்க். ஓகே, என்ன குடிச்சாலும் சரிதான், குடிக்கிறதுக்கு ட்ரிங்க். இது குடித்தேன், அது பாஸ்ட், ட்ராங்க். ஓகே, ட்ரிங்கோட பாஸ்ட் ட்ராங்க். அடுத்து என்ன வரும், ஒரு கிளாஸ் வெந்நீரை அப்படின்னா ஒரு கிளாஸ், ட்ராங்க் எ கிளாஸ் ஆஃப் வெந்நீர், ஹாட் வாட்டர். ஓகே, அப்போ a கிளாஸ் அப்படின்னா ஒரு கிளாஸ். ஓகே, ஒரு கிளாஸ், a கிளாஸ் ஆஃப் எதுக்குன்னா, இப்ப இந்த கிளாஸுக்கும் ஹாட் வாட்டர் இந்த தண்ணிக்கும் உள்ள ரிலேஷனை சொல்றது. இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, ஒரு கிளாஸ் தண்ணி, அது வந்து a கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, அதே போல ஒரு கப் காஃபி, a cup of coffee. ஓகே, a cup of, அந்த ஆஃப் வந்து அது ரெண்டையுமே என்னது, ரிலேஷன், இணைக்கிறது. ஓகே, இப்படி ஒரு கிளாஸ் தண்ணின்னு சொல்லும்போது a class of water, அதுவும் வெந்நீர், அப்போ ஹாட் வாட்டர். ஓகே, ஒரு கிளாஸ் என்னது, சுடு தண்ணி இல்ல வெந்நீர் அப்படின்னு சொல்லும்போது a class of hot water. ஓகே, அந்த ஆஃப் எதுக்கு, ரெண்டையுமே இணைக்க கூடியது. இப்படி எல்லாம் சொல்லும் போது அந்த ஒரு கிளாஸ் தண்ணி இல்ல ஒரு பாட்டில் தண்ணி அப்படி சொல்லும் போது a bottle of என்னது, வாட்டர். ஓகே, இப்படி அந்த இணைக்கதான் என்னது, ஆஃப். ஓகே, புரிச்சுதா? ஆஃப்டர் தட் I brushed my teeth. நான் வந்து என்னுடைய பற்களை துலக்கினேன். and drank a glass of hot water. நான் வந்து ஒரு கிளாஸ் வெந்நீர் குடித்தேன். ஓகே, drank-னால என்னது, பாஸ்ட், குடித்தேன். ஓகே, அடுத்து பாருங்க, பிறகு நான் காலை உணவு மற்றும் மதிய உணவு தயார் செய்தேன். இது எப்படி எழுதணும், பிறகு. ஓகே, பிறகு அது வந்து அதோட கனெக்டிங் வேர்ட், பிறகு, then. அடுத்து நான் காலை உணவு, இது ஈஸியா இருக்கு பாருங்க. நான் வந்து காலை உணவு மற்றும் மதிய உணவு தயார் செய்தேன். இல்ல ஃபர்ஸ்ட் என்ன வரணும், நான், ஐ. அடுத்து இல்ல என்ன செயல் நடக்கு, அந்த காலை உணவையும் மத்தியான உணவையும் தயார் பண்ணக்கூடிய செயல் நடக்கு. ஓகே, தயார் செய்தேன். அதுக்கு தயார் செய்கிறதுக்கு prepare. இது நம்ம பாஸ்ட் பத்தி பேசுறோம், தயார் செய்தேன். ஓகே, பாஸ்ட். அப்போ prepare-ஓட பாஸ்ட் prepared. ஓகே, I prepared என்னது, காலை உணவு மற்றும் மதிய உணவு. அப்ப I prepared breakfast and lunch. மதிய உணவுக்கு lunch, காலை உணவுக்கு breakfast. Then I prepared breakfast and lunch. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அடுத்து நான் என்ன பண்றேன்,
நான் வந்து சமையல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் படுக்கை அறைக்கு சென்று என் மகனை எழுப்பினேன். ஓகே, நான் படுக்கை அறைக்கு சென்று என் மகனை எழுப்பினேன். இது எப்படி எழுதலாம்? அடுத்து, அது வந்து அதோட கனெக்டிங் வேர்ட். அடுத்து நான் படுக்கை அறைக்கு சென்று, இவ்வளோ ஒரு சென்டென்ஸ். அடுத்து என் மகனை எழுப்பினேன். ஓகே, இது ரெண்டா நம்ம பிரிச்சு எழுதுறோம். இப்போ அடுத்து அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ற? நான் படுக்கை அறைக்கு சென்றேன். ஓகே, இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் படுக்கை அறைக்கு சென்றேன். ஓகே, அடுத்து என் மகனை எழுப்பினேன். நான் படுக்கை அறைக்கு சென்றேன்னா நான், ஐ. அடுத்து என்ன செயல் நடக்கு? படுக்கை அறைக்கு செல்கின்ற செயல். ஓகே, சென்றேன். நம்ம படுக்கை அறைக்கு சென்றேன், போனேன், அதெல்லாம் ஒண்ணுதான். போறதும் செல்கிறதும் ஒண்ணுதான். அப்போ செல்கிறதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம பிரசன்ட்ல சொல்லணும்னா go. இது பாஸ்ட், கோட பாஸ்ட் went. அப்போ போனேன் அப்படின்னா சென்றேன் அப்படின்னா went. படுக்கை அறைக்கு சென்றேன் இல்ல போனேன் அப்படின்னா went. ஓகே, கோட பாஸ்ட். I went, நான் போனேன். எங்க? படுக்கை அறைக்கு. இக்கு அப்படினாலே என்ன போடணும்? ட்ரூ போடணும். ஆனா எப்பவுமே இல்ல இக்குன்னு வந்தாலே ட்ரூ தான் போடணும்னு கிடையாது. அது எப்படின்னா இது மூவ் ஆகுது. ஓகே, நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. கோ, வெண்ட் இதெல்லாமே மூவ் ஆகக்கூடியது. அப்ப மூவ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ட்ரூ யூஸ் பண்ணுவோம். ஓகே, இக்கு அப்படின்னு வரும்போது ட்ரூ யூஸ் பண்ணுவோம். அப்ப ஐ வெண்ட் டு எங்க? படுக்கை அறை. படுக்கை அறைனா என்னது? பெட்ரூம். த பெட்ரூம். ஓகே, I went to the bedroom. அடுத்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி and அடுத்து என்ன எழுதணும்? என் மகனை எழுப்பினேன். அடுத்து என்ன செயல் நடக்கு? எழுப்புற செயல். எழுப்பினேன் அப்படின்னா woke up இல்ல got up னு எழுதலாம். ஓகே, woke up யார? என் மகனை. அப்ப என்ன எழுதலாம்? my son. ஓகே, என் மகனை எழுப்பினேன். நெக்ஸ்ட் I went to the bedroom and woke up my son. ஓகே, நான் வந்து படுக்கை அறைக்கு சென்று என் மகனை எழுப்பினேன். அடுத்து பாருங்க, பிறகு நான் என்ன பண்றேன்? பிறகு அவன் பல் துலக்கி குளித்தான். அடுத்து என்ன பண்றான்? அவன் வந்து பல் துலக்கினான். அடுத்து குளித்தான். இத ரெண்டா பிரிச்சு எழுதுமா? அவன் பல் துலக்கினான், அடுத்து குளித்தான். இது எப்படி எழுதணும்? பிறகு தென் அவன் பல் துலக்கினான் அப்படின்னா அவன். இப்போ என் மகனை பற்றி பேசுற அவன் அப்படின்னா he. ஓகே, அவன்னா he. இது அவள் அப்படின்னா she போடணும். ஓகே, அவன்னா he. அடுத்து பல் துலக்கி, துலக்கிறதுக்கு பிரஷ். இது பல் துலக்கினான், பாஸ்ட் பற்றி பேசுறோம். ஓகே, அவன் பல் துலக்கினான். அப்போ பிரஷ்ட். பிரஷ்ட் என்னது? பல். his teeth, அவனுடைய பற்களை துலக்கினான். his teeth. ஓகே, he வந்திருக்கு, his வரும். மை எதுவுமே வராது. மை எப்போ வரும்? தண்ணி பற்றி பேசும்போது. இதுனா அவனை பற்றி தான் நான் சொல்றேன். ஓகே, அவன் வந்து அவனுடைய பற்களை வந்து துலக்கினான். ஓகே, அவன் வந்து என்னது? அவனுடைய பற்களை துலக்கினான். அடுத்து என்ன வரும்? and. ஓகே, அடுத்து என்ன? and குளித்தான். ஓகே, குளிக்கிறான் அப்படின்னா டேக் எ ஷவர்னு சொல்லணும், இல்ல டேக் எ பாத்னு சொல்லலாம். இது குளித்தான். அப்போ டேக்குக்கு என்னது? பாஸ்ட் வந்து took. took a shower இல்லனா took a bath னு சொல்லலாம். ஓகே, then he brushed his teeth and took a shower. ஓகே, புரியுதா? அடுத்து என்ன பண்றான்? அதன் பிறகு அவன் வந்து தனது காலை உணவை சாப்பிட்டான். அவன் தனது, அவனுடைய. ஓகே, தனது அவனுடைய எல்லாமே ஒண்ணுதான். அவன் வந்து தனது காலை உணவை சாப்பிட்டான். இது எப்படி எழுதணும்? அதன் பிறகு after that. ஓகே, after that. அடுத்து என்ன? அவன். யாரு? சப்ஜெக்ட் அவன்.
ஓகே அவன் தானே. இப்போ ஒரு செயலை யார் பண்றா? அவன். அவன் தான் என்னது? காலை உணவை சாப்பிட்டான். அப்போ அவன் he. அடுத்து என்ன வரணும்? செயல் verb. ஓகே என்ன செயல் நடக்கு? அவன் தனது காலை உணவா இல்ல, காலை உணவை சாப்பிட்டான். அந்த சாப்பிடுகிற செயல் நடக்கு. ஓகே அப்போ சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? eat. ஓகே சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. அது இது சாப்பிடுறதுக்கு நம்ம have னு சொல்லுவோம். ஓகே have யூஸ் பண்ணுவோம். ரொம்ப eat எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், have யூஸ் பண்ணுவோம். இது இங்க பாருங்க past சாப்பிட்டான். ஓகே அந்த சாப்பிட்ட செயல் முடிஞ்சிருச்சு. அப்போ ஈட்டோட பாஸ்ட் வந்து என்னன்னா ate. ஓகே ஈட்டோட பாஸ்ட் ate. have ஓட பாஸ்ட் had. ஓகே have ஓட பாஸ்ட் had, ஈட்டோட பாஸ்ட் ate. ஓகே அப்போ இதுல என்ன வரணும்? பாஸ்ட் வரணும். ate இல்லனா had. ஓகே eat இல்லனா had. நான் வந்து உங்களுக்கு ate னே போடுறேன். ஓகே இல்லனா had னு ஓகே தான். ஓகே he ate யாரு? தனது காலை உணவை. ஓகே தனதுனா அவனுடைய காலை உணவை. அவனை பத்தி தானே பேசுற. அவனுடைய அப்போ his breakfast. ஓகே after that he ate his breakfast. அவன் வந்து அவனுடைய காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டான். ஓகே இல்ல ஏட்டும் போடலாம், ஹேடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இந்த ரெண்டுல எது வேணாலும். ஓகே அடுத்து பாருங்க. பிறகு நான் அவனை பள்ளிக்கு தயார்படுத்தினேன். ஓகே நம்ம பள்ளிக்கு போறதுக்கு எல்லாமே அவனை ரெடி பண்ணி கொடுக்கிற. அப்ப இது எப்படி எழுதணும்? பிறகு அப்படின்னா தென். அடுத்து நான் அவனை பள்ளிக்கு தயாராக்கினேன். இப்ப பாருங்க நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் இல்ல ஒண்ணு செய்யறோம்னா நம்ம வந்து தயாராகும் தானே. அப்ப என்னது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஐ கெட் ரெடி. நான் தயாராகிறேன். ஓகே ஐ கெட் ரெடி. இது நான் தயாரானேன் அப்படின்னா ஐ காட் ரெடி. கெட்டோட பாஸ்ட் கெட்னா என்னது? பிரசன்ட்ல சொல்றது. அது இது காட். இப்போ நான் தயாரானேன். ஐ காட் ரெடி. ஓகே அததான் நான் இப்ப இங்க சொல்ல போறேன். நான் அவனை பள்ளிக்கு தயார்படுத்தினேன். ஓகே தயாராக்குனேன். அதுக்கு என்ன சொல்லணும்? நான். ஐ அடுத்து பள்ளிக்கு தயாராக்கினேன். அந்த தயாராக்குறதுக்கு ஐ காட். இது என்னது? பாஸ்ட். ஐ காட் ஹிம். அவனை. ஓகே ஹிம் ரெடி. ஓகே ஐ காட் ஹிம் ரெடி. நான் அவனை தயாராக்கினேன் இல்ல தயார்படுத்தினேன். எதுக்கு? பள்ளிக்கு. ஓகே பள்ளிக்கு. இக்குன்னு வந்தா ட்ரூ தான் போடணும்னு கிடையாது எல்லா இடத்துலயும். இது என்ன? நான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகல. ஐ கோ டு ஸ்கூல் இல்ல ஐ வெண்ட் டு ஸ்கூல் இல்ல, நான் வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு தயார்படுத்துறேன். ஓகே அப்போ இதுல வந்து எந்த மூவ்மெண்ட்டும் கிடையாது. ஓகே இப்போ மூவ்மெண்ட் நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த இக்குன்னு வந்தா இல்ல ட்ரூ போடணும். ஆனா இதுல எந்த மூவ்மெண்ட்டும் இல்ல. அந்த பள்ளிக்கு போறதுக்கு நான் தயார்படுத்துறேன். ஒருத்தங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய பெனிஃபிட். ஓகே அதுல ஒரு நன்மை இருக்கு. அந்த பெனிஃபிட் இருக்குன்னா அதுல வந்து ஃபார் யூஸ் பண்ணணும். ஓகே ஃபார் ஸ்கூல் இல்ல எந்த மூவ்மெண்ட்டும் கிடையாது. நம்ம அவங்களுக்கு பண்ணக்கூடிய பெனிஃபிட். நான் வந்து அவனை பள்ளிக்கு போறதுக்காக ரெடி பண்ணேன். ஓகே அதுதான் ஃபார் ஸ்கூல். அப்போ then I got him ready for school. அவனை வந்து ஸ்கூலுக்கு போறதுக்காக ரெடி பண்ணேன். ஓகே புரிஞ்சுதா? ஓகே நம்ம வந்து இப்போ தனித்தனியா ஒவ்வொரு சென்டென்ஸா தனித்தனியா பார்த்தத நான் வந்து மொத்தமா ஒரு பேராகிராஃபா எழுதியிருக்கேன் பாருங்க. Yesterday I woke up at 5 AM. ஓகே நான் வந்து நேற்றுக்கு காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சேன். அடுத்து I stayed in my bed for 10 minutes. நான் வந்து எழுந்திருச்சாலும் அதுல வந்து பெட்ல வந்து கொஞ்ச நேரம் படுத்துட்டு 10 நிமிஷம் படுத்துட்டு அதுக்கு அடுத்து ஒரு 5:15 போல அந்த கிட்டத்தட்ட அந்த 5:15 5:15 போல எழுந்திருச்சேன்.
அடுத்து after that I brushed my teeth. அதுக்கப்புறம் நான் brush பண்ணேன். அடுத்து drank a glass of hot water. நான் அடுத்து வெந்நீர் குடித்தேன். அடுத்து then I prepared breakfast and lunch. நான் வந்து என்னது பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவையும் அடுத்து மதிய உணவையும் தயார் பண்ணேன். அடுத்து next I went to the bedroom and woke up my son. அடுத்து பெட்ரூமுக்கு போய் என் மகனை வந்து எழுப்பினேன். அடுத்து then he brushed his teeth. அவன் வந்து பிரஷ் பண்ணனா. அதுக்கப்புறம் took a shower. அவன் வந்து குளித்தான். அடுத்து after that he ate his breakfast. அவன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டான். then I helped him ready for school. அவன் வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு அவனை நான் தயார்படுத்தினேன். ஓகே, புரிஞ்சுதா? இது வந்து என்னது காலையில பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகே, இது நேற்றைக்கு நடந்த விஷயம். ஓகே, இதுதான் என்னது yesterday routine நம்ம சொல்றோம். பாஸ்ட பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இதே போல சென்டென்ஸ் அமைச்சு நீங்களும் பேசி பழகுங்க. அப்பதான் உங்களுக்கும் ஈஸியா இங்கிலீஷ் பேசக்கூடிய கான்பிடன்ஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.